ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தி பிஸ்பிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஜிக் ஆசிட் பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். கோஜிக் ஆசிட்னா என்ன, அதை யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன பிராண்டில் யூஸ் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்டில் இருக்குமா, ப்ரெக்னென்ட் உமன் யூஸ் பண்ணலாமா இல்லை யூஸ் பண்ணக்கூடாதா, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது கோஜிக் ஆசிட்ஸில் பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெர்மாக்கோ இதை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னோடது. ஓகேங்களா, இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, எதுவும் கிடையாது. இது என்னோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. சீரத்துலேயே விட்டமின் சி சீரத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், விட்டமின் சி சீரம் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கோஜிக் ஆசிட் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். பட் இதில் கோஜிக் ஆசிட்டில் என்னென்ன இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது கோஜிக் ஆசிட் இருந்தால் இது வந்து 2% கோஜிக் ஆசிட். ஓகே, இது 30 ml பாட்டில். இதில் என்னென்ன இருக்குன்னா, இது வந்து முக்கியமாக டார்க் ஸ்பாட்ஸ் அண்டு பிக்மெண்டேஷனுக்கு மட்டும்தாங்க கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு போர்ஸ் லார்ஜாக இருக்குது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஹைலரானிக் ஆசிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு போர்ஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் பெஸ்ட் மெடிசன். ஓகே, இப்போது இந்த கோஜிக் ஆசிட்ஸில் இந்த தெர்மாக்கோ கோஜிக் ஆசிட்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 1% ஆல்ஃபா ஆர்புட்டின். இது வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண உதவும். கண்டிப்பாக கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணால் 100% உங்களுக்கு பிரைட்டனுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து கோஜிக் ஆசிட்ஸ் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு எங்காச்சும் பிக்மெண்டேஷன், அதாவது மங்குன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதனால் அந்த பிக்மெண்டேஷன்ஸு ஏதாச்சும் ரொம்ப பேச்சஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நயாசினமேட் யூஸ் பண்ணுறாங்க. நயாசினமேட் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னை ஸ்மூத்திங்காக வச்சுக்கும். ஏதாச்சும் நயாசினமேட் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்போ யூஸ் பண்ணலான்னு போட்டுருக்காங்க. காலையில் யூஸ் பண்ணணும், நைட்டு யூஸ் பண்ணணும், ஆன் கிளென்சிங் ஃபேஸ். ஓகேங்களா, காலையிலையும் நைட்டும் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். கிளென்சிங் ஃபேஸ் மேலே போட்டால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஜீரோ தான். நீங்கள் என்ன தான் வாங்கினாலுமே நீங்கள் கிளென்ஸான ஃபேஸில் போட்டால் மட்டும்தான் இந்த கோஜிக் ஆசிட் ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம்னா, இது விட்டமின் சி ப்ராடக்ட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கே மறந்து போச்சு அது என்ன ப்ராடக்ட்டு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. குட் வைப்ஸில் நல்லாயிருக்கும். குட் வைப்ஸில் அது நல்லா இருந்துச்சு. கோஜிக் ஆசிட்ஸ் அது குட் வைப்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து எனக்கு சொன்னால் அது ஒன்று தாங்க சொல்லணும். வேறு எதுவும் எனக்கு அந்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் தெரியல. அடுத்து இது தெர்மாக்கோ இது எப்படி சீரத்தை வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆனால் கேர்ள்ஸில் எக்ஸ்பெஷலி ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, டெலிவரிட்டு ஆக போகிற எல்லாருமே வந்து இந்த கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணாலுமே இது ஆர்புட்டின் இருக்கங்காட்டி கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இது குழந்தைய கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அதோட வளர்ச்சிகளை வந்து பாதிக்கும். ஸோ இந்த கோஜிக் ஆசிட் தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. எது பெஸ்ட்டான சீரம் நீங்கள் while you're pregnant டைம்னா கண்டிப்பாக நயாசினமேட், விட்டமின் சி யார் வேணால் யூஸ் பண்ணலாம், ஹைலரானிக் ஆசிட். இது 3 ஆசிட் இந்த 3 சீரத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஹைலரானிக் ஆசிட்ஸ் வந்து உங்கள் போர்ஸ் தான் குறைக்கும். ஸோ அந்தளவுக்கு வீரியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி உங்கள் ஸ்கின் பிரைட்டன் ஆகும். இது நார்மல் தான். ஸோ இது ரெண்டு சீரத்தை வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். பட் கோஜிக் ஆசிட்ஸில் ஆர்புட்டின் ஆல்ஃபா ஆர்புட்டின் 1% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, ரிமைனிங் எல்லாம் நம்மள ஃப்ரீ பேர்ட்ஸில் இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக இதில் அதாவது உங்களுக்கு மங்கு இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோஜிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இது நான் ஃபஸ்ட்டு, ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா 2%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 2% கோஜிக் ஆசிட்ஸ் தான், 30 ml பாட்டில். நான் இது வந்து February 19 டில் நவ் யூஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சங்காட்டது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஆனால் இது அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து பேரபன் அண்டு எஸ்எல்எஸ் ஃப்ரீ தான். ஸோ நான் அதான் மெயின் எனக்கு வேணும், அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி மைண்டில் வச்சுட்டு இது வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து டெர்மலாஜிக்கலி டெஸ்ட், இது நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் கிளென்சிங் பண்ணுறதுக்கு இந்த கோஜிக் ஆசிட் இன்னும் கோஜிக் ஆசிட்டோட இன்னொன்று வரும் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ், அதே நான் ஆட் பண்ணி தான் வாங்கினேன். நான் அந்த ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகே, இது எப்பப்போ யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். கோஜிக் ஆசிட்ஸ் யார் யூஸ் பண்ண சொல்லிட்டேன், யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி யூஸ் பண்ணணும்னா
ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா காலையில நைட்டு ஒரே ப்ராசஸ் தான். காலைல எந்திரிச்சோன்னே நீங்கள் எப்போ போலயே நார்மல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு, கடைசியில் வந்து இந்த நீங்கள் குளிச்சுட்டு கூட வந்துக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்கீங்க, வீட்டிலே இருக்கிற மாதிரிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா கிளென்ஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரு கிளென்சர் வச்சுக்கோங்க, இல்லைனா நல்லா ஃபேஸ்க்கு நல்லா ஒரு மைல்டு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டோனர் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. டோனர் வந்து பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து தயிர் வேண்டாம், அது வேண்டாம். பால் ஆட் பால் போட்டு நல்லா இது பண்ணேன். ஆனால் பால் வந்து காய்ச்சின பால் இது போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கும். காய்ச்சாத பால் வச்சு பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே இந்த கோஜிக் ஆசிட் சீரமோ எனி சீரமோ கையில் நான் ஆல்ரெடி இது சீரத்தை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு கையில் ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாமே டேப் பண்ணி நெக்கெல்லாம் ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எந்த இடத்துல அதிகமாக டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கே ஒரு ட்ராப் எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு அப்படியே ஷைனிங் லுக் வந்துடும். அப்படி கண்ணாடி மாதிரி அப்படி சக்கச்சக்கன்னு இருக்கும். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். கோஜிக் ஆசிட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கவே இல்லை, நான் காமிக்கிறேங்க. இந்த கோஜிக் ஆசிட் பாக்ஸு தெர்மாக்கோடது இப்படி தான் இருக்கும் பாக்ஸ். ஓகேங்களா, இதை கோஜிக் ஆசிட். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தீத்துட்டேன்னு தெரியுதா? 40 February 19 to till now நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் இது தீரலை. ஆனால் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க, சீரியஸாக நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் அது அப்ளை பண்ணி இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சு நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுமா? வந்த பிறகு கம்பல்சரி சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போயிடாதீங்க. இல்லைன்னா உங்கள் ஸ்கின் எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கு டார்க் ஸ்பாட் வந்துடும். அதனால் அப்ளை பண்ணி ஸ்கின்னில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி தாராளமாக வெளியே போங்க. நார்மலாக ஆக்டிவ்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போதோ இல்லை வீட்டிலே இருந்தாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே இதே ப்ராசஸ் நைட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கோஜிக் ஆசிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் ப்ளீஸ் pregnant women, please you should avoid to use this kojic acid because they are used 1% alpha arbutin. Okay, so ஏதாச்சும் டாட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் அளிக்கிறேன். So I hope you guys are enjoying this video. So thanks for watching. Bye.